ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனுஷ் உலகம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம குஷ்பு மேம் சொல்லி கொடுத்த ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுற கேரட் ஆயில் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கேரட் ஆயில் செய்கிறதுக்கு ஒரு அரை கிலோ 1/4 கிலோ நமக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்தளவு கேரட் எடுத்து துருவி வச்சுக்கலாம். குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்சியில் பல்ஸ் மோடில் போட்டு கூட எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட பாதாம் ஆயில் இருந்துச்சுன்னா பாதாம் ஆயில் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட பாதாம் ஆயில் இல்லை, ஸோ நான் பாதாமையுமே ஊற வச்சு தோலை எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 200 ml தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம இஷ்டம் தான், தேங்காய் எண்ணெய் எவ்வளோ நாளும் ஊற்றிக்கலாம். நான் வந்து கேரட் எசன்ஸ் நிறையா வேணுங்கிறதுக்காக ஆயில் கம்மியாக ஊற்றிருக்கேன். இந்த கேரட் வந்து இந்த ஆயிலே ஒரு 1/2 ஹவராவது வேகணும். 20 to 30 நிமிஷம் நல்லா வேகணும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா வெந்து வந்துருச்சு. அப்புறம் நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும். நான் நார்மல் ஃபில்டரில் தான் ஃபில்ட்ரு பண்ணுறேன். எங்கள் மாமியார் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் கிளாத்லேயே சூப்பராக ஃபில்ட்ரு பண்ணிடுவாங்க. நம்ம ஃபில்ட்ரு பண்ணி பல்பம்லாம் தனியாக அண்டு ஆயில் தனியாக எடுத்துக்கணும். ஆயிலை தனியாக நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு அந்த ஆயிலை ஒரு தடவை அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு 2 to 3 months இந்த ஆயில் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கணும். நல்லா நம்ம ஒரு தடவை வடிகட்டிட்டு திரும்ப ஒரு 5 minutes நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கணும். நல்லா ஆற வச்சுட்டு காற்று போகாத ஒரு கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சுக்கிட்டு நம்ம ஒரு 3 months யூஸ் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். சூப்பராக ரிசல்ட் வருது. உங்களுக்கு என்ன ஸ்கின் இருந்தாலும் ஓகே, ட்ரை ஸ்கின்னோ ஆயில் ஸ்கின்னோ என்ன இருந்தாலுமே நீங்கள் இந்த ஆயிலை வந்து குளிக்க போகிறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி ஃபேஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணி நல்லா ஊற வச்சுட்டு 1/2 hour கழிச்சு குளிங்க. செம்ம ரிசல்ட் இருக்குது. சன்ஸ்க்ரீன் எதுவுமே தேவையில்லை. ஃபேஸ் வந்து அவ்வளோ சாஃப்டாகிருச்சு. ஒரு சின்ன டார்க் ஸ்பாட் கூட இல்லை. ஃபேஸே அவ்வளோ க்ளீனாக இருக்குது. ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.